அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கொலக்கட்டை வைக்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சின்ன குழந்தையும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு. ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து சில்லு சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான 400 மண்டவளம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எள்ளு கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயும் எள்ளையும் நம்ம நெய்யில் போட்டு வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம சட்டி காய வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்பூனில் வந்து நெய்யை எடுத்து 1/2 ஸ்பூன் நம்ம போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் ஏன் போடுறேன்னா அந்த தேங்காயும் எள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்படி வறுத்து நம்மளுக்கு மண்டவளத்தை பால் காய்ச்சி நம்மளுக்கு செய்யலை இந்த கொலக்கட்டை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா நம்மளுக்கு நெய் நல்லா உருகட்டும். இந்த டயத்தில் நம்ம காமுடி தேங்காவை நம்ம நெய்யில் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு எள்ளு போட்டுக்குவோம். எதுவுமே கறிடக்கூடாது. தேங்காய் வந்து ஒரு பொன்னிறமாக வறுக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். ரொம்பவும் தேங்காய் வந்து நம்மளுக்கு கறிவிடக்கூடாது, சிகப்பாகிற அளவுக்கு வறுத்துக்கிறோம். இப்படி பண்ணையில் ஒரு சில்லோட நம்ம அந்த ஒரு கொலக்கட்டை சாப்பிடையில நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அந்த அரிசி மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கத அதை அப்படி போட்டு வறுத்துக்கணும். இப்படி வறுத்து பண்ணையில் நம்மளுக்கு இன்னமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளுக்கு 1/2 கிலோவுக்கு நம்மளுக்கு 400 மண்டவளம் கரெக்டாக இருக்கும். அதை பாவாக எடுத்து நம்ம காய்ச்சணும். இப்போ நம்ம வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம இந்த 400 மண்டவளத்தையும் நம்ம நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ 400 மண்டவளத்தையும் இதில் கொட்டிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து இந்த செம்பில் வந்து நான் ஒரு செம்பு எடுத்திருக்கேன், 1/2 செம்பு மட்டும் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 1/2 செம்பு தான் ஊற்றிருக்கேன் நான். எவ்வளோக்குன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருப்பேன் நான். இப்போ இதை நம்ம பாவு காய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்த மாவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம். நல்லா வறுத்துட்டோம். தேங்காய் நெய் எள்ளு போட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம இது பாவு காய்ச்சிக்கிறோம். இப்போ நம்ம வறுத்த மாவை வந்து இந்த சட்டியில் கொட்டி நம்ம வச்சுக்குவோம். வறுத்து பண்ணையில் நம்ம கொலக்கட்டை அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பச்சரிசி மாவு எப்பயும் வறுத்து போகிறது நல்லது. வறுக்கையில் நல்லா அந்த கொலக்கட்டை வந்து கம்மகமாக நல்லா வாசமாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நெய்யில் போட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம். எள்ளு தேங்காய் சில்லு மாவெல்லாம் இப்போ மண்டவளம் நம்மளுக்கு பாவு நல்லா நம்ம காய்ச்சிக்குவோம். இதில் 2 ஏலக்காய் மட்டும் நம்ம பிச்சு போட்டுருவோம். ஏலக்காய் ஏன் பிச்சு போடுறோம்னா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த ஏலக்காய் பிச்சு போடுறோம். நம்ம 2 ஏலக்காய் மட்டும் நான் பிச்சு போட்டுக்கிறேன். ஒன்று போட்டிருக்கேன் போதும். நம்மளுக்கு அந்த 2 ஏலக்காய் போதும், நல்லா நம்மளுக்கு பாவாகட்டும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம 400 மண்டவளத்தையும் காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம். இப்போ இதுக்கு தேவையானது நான் இருக்க நெய்யெல்லாம் நான் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான்
இன்னொரு ஸ்பூன் வந்து நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ இந்த கொலக்கட்டை வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம மாவு வறுக்கையில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ 1.5 ஸ்பூன் நெய் போட்டுருக்கோம். மொத்தம் 2.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். இப்போ இந்த பாலை வந்து நம்ம இப்படியே காய்ச்சி ஊற்றிக்கிடுவோம். இல்லை உடனே எல்லா மாவும் ஊற்றணும் தேவையில்லை. நம்ம கொலக்கட்டை தானே செய்ய போகிறோம், அதனால் எல்லாம் கிண்டிக்கணும். கிண்டி விட்டு ஊற்றிக்கிடுவோம். உடனே எல்லாத்தையும் ஊற்றணும் தேவையில்லை. அரை கிலோ மாவுக்கு 400 மண்டபம் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம். ஊற்றின தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராலாம் ஊற்றணும் தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு கசடு இருக்குன்னு. இதுக்கு தான் மண்டபத்தை காய்ச்சி இருத்துக்கல. இது பூரா மண். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிண்டிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஊற்றின தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கொலக்கட்டைக்கு தேவையானது நம்ம ஒரு தேங்காய் சிலையும் வச்சு இப்படி பிடிச்சி எல்லாமே இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சுக்கிடுவோம். பாருங்கள் நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு 1.5 சம்பமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இட்லி சட்டியில் தண்ணி வந்து காயட்டும். இதே மாதிரியே நம்ம பிடிச்சி இந்த தேங்காவோடு வைக்கல, இந்த நெய் இதெல்லாம் சாப்பிடல நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதை வச்சுருக்குவோம். இப்போ நம்ம எல்லா கொலக்கட்டையும் நல்லா நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம். பாருங்கள் தேங்காவோட சேர்த்து சாப்பிடல நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு தட்டுக்கு தான் வந்திருக்கு, நான் 2 தட்டு வைக்கலை. இதை இப்படியே இட்லி சட்டியில் நம்ம இறக்கிடுவோம். மேத்தட்டு தான் வச்சுருக்கேன் நான். இது நல்லா வேகட்டும். நம்மளுக்கு மூடி போட்டு மூடிடும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், வேகட்டும். இப்போ நம்மளுக்கு வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கொலக்கட்டை எந்த அளவுக்கு வெந்துக்குன்னு பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து கொலக்கட்டை பாருங்கள் அப்படி தேங்காய் சிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேகாட்டினா உங்களுக்கு வந்து ஒட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். அடுப்பு அமர்த்திட்டு ஒன்றுனா எடுத்து இப்படி அடிச்சிடுவோம். இந்த கொலக்கட்டைப்பா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நெய், இந்த தேங்காய், அந்த எள்ளோட நெய்யில் போட்டு வறுத்தது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாவும் வறுத்து பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.